மக்கள் சக்தி இருக்கு. இந்த மக்களை அணிதிரட்டணும். இந்த நாட்டை என்ன செய்வோம்? காலம் சரியில்லை, சட்டத்திட்டங்க சரியில்லை. ஓட்டு போட்டு கோட்டைக்கு போகணுங்கிற நிலைமை இருக்கிறனால யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த காலம் மாரி அடிச்சு கோட்டையை பிடிக்கிறானா இந்நேரம் பிடிச்சிடும். இப்படியே திரட்டி இந்த காலம் மாரி ராஜேந்திர சோழன் படையெடுத்து பிடிக்கலாம்னு சொன்னா இங்க இருக்கிற படையை இப்படியே திருப்பினா செயின்ட் ஜார்ஜ் கோட்டை எங்கள் வசப்படும். கொடியை விற்ப ஏற்றிருவோம் போய். ஒன்னும் பெரிய காரியம் இல்ல. சட்டத்திட்டம் அப்படி இருக்கு. ஆக ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு எதிர்ப்பாக இந்த பத்திரிகைகளும் சிறுபான்மை சாதிகளும் சேர்ந்து செய்தால் அப்ப சிறுபான்மை சாதிக்கு இருப்பது சாதி வெறிதானே? அப்ப உங்களுக்கு எல்லாம் சாதி வெறி இல்லையா? ஆக நாம வாழணும், நாம ஆளணும். இன்னைக்கு இன்னொன்று செய்யறோம். ஒரு அமைப்பை சார்ந்தவன் திட்டமிட்டு முன்னேறணுங்கிறதுக்காக தேவையில்லாம நம் சமுதாய பெண்களை தவறாக செஞ்சு ஒரு கலப்பு திருமணங்கிற ஒரு இதை பயன்படுத்தி செய்யறோம். இதுல எச்சரிக்கையா இருக்கணும். நமது பெண்கள் தவறான முறையில் பயன்படுத்தி கலப்பு திருமணம் என்று செய்து கொண்டிருப்பதை நாம் தடுக்க வேண்டும், விடக்கூடாது. திட்டமிட்டு இந்த சாதியை அழிக்க வேண்டும் நினைச்சா இந்த மாநாடு நடத்துறதுக்கு பர்மிஷன் கேட்டா என்னென்னமோ சொன்னாங்க. இப்ப என்ன நடந்தது? அமைதியா தான் நடத்துறோம். இவ்வளவு பெரிய கூட்டம் அமைதியா நடத்துறோம். என்ன செய்யறோம்? என்ன காரணம்? வன்னியர்கள் ஒரு இடத்துல கூடக்கூடாது, கூடி நாங்க பேசக்கூடாது, நாங்க வாழணும்னு சொல்லக்கூடாது. அப்ப நாங்க வாழக்கூடாதா? இல்ல நாங்க வாழக்கூடாதா? நீ நினைச்சு பார்க்கணும். ஆக நாங்கள் ஆளக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு தகுதி இருக்கு? வன்னிய புராணம் நாடகம் போட்டமே, இதை பொய்ன்னு சொல்ல முடியாத? வன்னிய புராணத்தை பொய்ன்னு சொல்ல முடியாது. சூரனை சம்ஹாரம் செய்த விழா நடக்குது திருச்செந்தூர்ல. சூரனை சம்ஹாரம் செய்தது. சூரனின் தங்கை அஜமுகி துர்வாச முனிவரோடு இணைந்து வாதாபி வில்லவன் என்ற 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள். வில்லவனை அகத்திய முனிவர் அழித்ததாக வரலாறு இருக்கிறது. வாதாபி வீரவண்டியன் அழித்தான் என்ற வரலாறு இருக்கிறது. இந்த வண்டிய புராணம் ஏன் மறைக்கப்பட்டது? ஆக புராணம் உள்ள சாதி, வீரம் உள்ள சாதி, வீர வண்டிய குல சத்திரியனாம். சத்திரியன் என்றால் அரச குலத்தவன். படை நடத்தி பாராண்ட பேரினம். கங்கை வரைக்கும் படையெடுத்து சென்றான். கங்கை கொண்டான் கடாரத்தையும் வென்றான் ராஜேந்திர சோழன். ஈழத்தை ஆண்டான் பாயும் புலி பண்டார வன்னியன். திருவண்ணாமலை கோவிலை கட்டியவன் வல்லாளராசன் என்ற வன்னிய மன்னன். திண்டிவனத்தை ஆண்ட நல்லியகோடான ஒரு வன்னிய மன்னன். திருப்பதி ஆண்ட திருப்பதி கோயில் கட்டிய தொண்டை மன்னன். இப்படி ஆண்ட சாதி நாங்கள். நாங்க ஆண்ட போது நீங்க இப்ப என்ன செஞ்சீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? இன்னைக்கு ஒரு பத்திரிகை எழுதுறான், ஒரு தினமலர் பத்திரிகை, பார்ப்பன பத்திரிகை எழுதுறான். என்ன எழுதுறான்? வன்னியர்கள் எல்லாம் தங்கள் சாதி பேரை சொல்ல வெட்கப்படுகிறார்கள். சொல்லமானாங்க. கவுண்டர்கள் எல்லாம் சாதி பேரை மாற்றி சொல்கிறார்களாம். அவனுக்கு என்ன ஆசை தெரியல. அந்த காலத்திலிருந்து எழுதுறான். அந்த தினமலர் பார்ப்பான். நான் கேட்கிறேன், எனக்கு வரலாறு உண்டு. என்னுடைய குலத்தொழில் விவசாயம் செய்வதும் போர் புரிவதும் தான் என் சாதியோட குலத்தொழில். தினமலர் பார்ப்பான். ராமசுப்பாயிருக்கு குலத்தொழில் என்ன? குலத்தொழில் என்ன? நீ எழுதுறீங்களா பார்த்து நீ எப்படி வந்த? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆடு மாடு மேய்த்துக் கொண்டு கைபர் போலன் கணவாய் வழியாக வந்த நாடோடி கூட்டம். நாடோடி கூட்டம். அப்ப இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தது நாங்க. இன்னைக்கு நாங்க ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கோம். நீ நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கா என்ன காரணம்? வெள்ளக்காரனை வந்தபோது வெள்ளையனே வெளியேறு என்று வீரத்தோடு போராடியதனால், போர்க்களத்தை பார்த்ததனால் விவசாயிகளாக கிராமத்தில் ஏழ்மையாக இருந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த பாப்பா என்ன செஞ்சான்? வெள்ளக்காரனுக்கு காட்டி கொடுத்தான், கூட்டியும் கொடுத்தா. இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறான். இது ரெண்டுத்தையும் செஞ்சான். இதுல ஒளிவு மறைவா? ஓ சாதியை பத்தி நான் பக்கம் பக்கமா பேசணும் நாடி விடுமாச்ச? நீ ஏன் சாதியை பத்தி பேச? உனக்கு என்ன யாக்கிட்டு இருக்கு? வன்னியர்கள் தீண்டத்தகாத சாதி. வறுமையின் காரணமாக சமூக விரோத செயலில் ஈடுபட்டோம். கொலை கொள்ளை செஞ்சாலும் ஏன் இப்படி ஏழையா இருக்கிறோம்? கொலை கொள்ளை செஞ்சா உன் வீட்டுல வந்து கொள்ளை அடிச்சிருப்போமே, செஞ்சோமா? இல்லையே. வறுமையின் காரணம். வறுமையில் வாழ்ந்தாலும் வன்னியன் மானத்தை விடாமல் வாழ்ந்து சாபம் தான் வீர வண்டியன். சோத்துக்கே வழி இல்லை என்றாலும் சாதி தன் சாதியை மாற்றி சொல்ல மாட்டான் வீரவன்னியன். எங்களை பார்த்து கோவில்ல மந்திரம் சொல்ல ஒரு பார்ப்பன நாய் நீ எழுதுற வன்னியர்கள் எல்லாம் சாதி பேரை மாற்றி சொல்றான். நான் பேசுறேன்னா இது தப்பா? ஏன் ஜாதியை பத்தி பேசுறேன், ஓன் ஜாதியை பத்தி நான் பேசுறேன். ஏன் சாதியை நான் மாத்தி பேசுறேன்னு சொன்னேன். ஏன் குலத்தொழில சொன்னேன். உன் குலத்தொழில் என்ன? உன் குலத்தொழில் என்ன? இந்து மதம் சொல்லுது.
காலையில் பார்ப்பனன் எழுந்தவுடன் 10 வீடு யாசகம் எடுத்து பிழைக்க வேண்டும். பார்ப்பனுடைய குலத்தொழில் பிச்சைக்கார சாதி, பிச்சை எடுத்து சாப்பிடணும். நீ எழுதுற எங்களை பத்தி உனக்கு என்ன தகுதி இருக்கு? நான் இன்னொன்னு சொல்றேன்.